Welcome to Radiography. இந்த வீடியோ TVS Apache 164V டெலிவரி எடுத்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இதான் நமக்கான பைக்குன்னு சூஸ் பண்ணது. என்ன கலர் சூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. ரெட்டாக பிளாக்கான வரும்போது இருக்கிற 4 வருஷம் ரெட் யூஸ் பண்ணிட்டோம். சரி இந்த வாட்டி பிளாக் போகலாம் அப்படின்ட்டு பிளாக் தான் எனக்கு வேணும்னு சொல்லி புக் பண்ணிட்டேன். ஏற்கனவே வச்சுருந்த கரிஸ்மாவை வந்துட்டு அவன் அங்கேயே எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு அப்படியே கொடுக்கும்போது மனசே இல்லைங்க, ஆனால் வேறு வழியும் இல்லை. அதெல்லாம் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்டு பில்லிங் முடிச்சதுக்கப்புறமா வண்டி செலக்ட் பண்ணால் கீழே கராஜ் போனால் நிறையா வண்டி இருந்துச்சுங்க. ஐயோ எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு புதுசாக பேக்கிங் கூட பிரிக்காத வண்டி தான் வேணும். ஒத்த காலில் நின்று நாங்கள் பேக்கிங் பிரிக்காத வண்டியாக செலக்ட் பண்ணோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க அதெல்லாம். தமிழ் தானே இதுவுமே பார்த்திங்கன்னா வண்டி வாங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் நான் பார்த்தா இன்னொரு வண்டி பார்த்தா ஸ்டார்ட் ஆச்சு. சரி இதுதான் நமக்கான வண்டி அப்படின்னு கப்புன்னு பிடிச்சிட்டு அந்த வண்டி வெளியே எடுத்து வச்சு பெண்ட் ஆகாமல் இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 11 நாள் வெயிட் பண்ணாங்க. அது என்னோடய குழப்பனால தான். ஏன்னா அந்த பேக்கிங் பிரிக்காத வண்டியில் வந்து கம்பெனியில் சேல்ஸ் அப்ரூவல் வாங்காத வண்டி. ஸோ அவங்க சேல்ஸ் அப்ரூவல் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடித்து ஆர்டிஓ ப்ராசஸ் முடித்து வண்டி என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு 11 நாள் வெயிட் பண்ணாங்க. அந்த மூமெண்ட் தான் 11ஆவது நாளில் பிடிக்கும்போது அப்படியே சிங்கம் மாதிரி வந்து வண்டி இருந்துச்சு. இதெல்லாம் ப்ரைஸ்லெஸ்ஸுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வெயிட் பண்ணி இந்த வண்டி தான் வேணும் அப்படின்னு. ஆனால் எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்ரூவல் இல்லை. அதர் ஸ்டேட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. எப்படா வரும்னு வெயிட் பண்ணி எஃப்ஐ வெர்ஷன் அப்போ வரல அப்படின்னாலும் கார்பரேட் வெர்ஷனே நமக்கு போதும், இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்த உடனே டக்குன்னு போய் தூக்கியாச்சு. அந்த வண்டி புதுசாக இருந்தாலும் நல்லா தொடச்சி பாலிஷ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இருந்துச்சு. நான் வண்டி வரத்துக்கு முன்னாடியிலேருந்து அப்பப்போ போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன், வண்டி வந்துருச்சான்ட்டு. அதனால் அங்கே கொஞ்சம் நல்லாவே பழகிட்டாங்க. அண்ட் வண்டி வந்த அன்னைக்கு ஷோரூமில் மேலே ஏற்றி வச்சுருந்தாங்க, டெஸ்ட் ட்ரைவ் இல்லை. ஆனாலும் நான் ரெகுலராக வந்து கேட்டுட்ருக்கேன்ட்டு ஷோ பீஸில் வச்சுருந்த வண்டியை இறக்கி கொடுத்தாங்க டெஸ்ட் ட்ரைவுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதெல்லாம். அதனாலேயே எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட எனக்கு 8 கிலோமீட்டர் தாண்டி இந்த ஷோரூம் இருக்குது. வீட்டு பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் ஒரு ஷோரூம் இருக்குது. அங்கே போகாமல் எனக்கு இங்கே வந்த காரணம் என்னென்னா, அவங்க எனக்கு அந்தளவு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனாலேயே இங்கே வந்து ஸ்ரீராஜ் டிவிஎஸ் ட்ரிச்சியில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. வண்டியை ரேம்ப்லேருந்து அப்படியே அவர் தள்ளிக்கிட்டே கொண்டு போனார் ஆன் பண்ணி. நான் அப்படியே பொறுக்க முடியல, என்கிட்ட கொடுங்க நான் ஓட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. ஆக்கு பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சுச்சுவேஷனில் இருந்தேன். டக்கு பின்னாடி போயிட்டு அவர் போய் நிப்பாட்டவொன்னு நான் எடுத்துகிட்டு போகலாமான்ட்டு டக்குன்னு ஓடிட்டு. இதெல்லாம் மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ங்க. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குன்ட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஞாபகமே வந்துச்சு. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து கொடுத்தவர் என்னோடய தம்பி இளஞ்செழியன்னு.
அவரோட சேனலும் இருக்குது. அவரோட சேனலில் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். கண்டிப்பாக அவரோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ இளஞ்செழியன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் great videos. சரிடா. வீடியோ கட் பண்ணிட்டா பாஸ் பண்ணுமா?